திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் பத்ரிநாத் யாத்திரை செல்லும் பாதையில் சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவிற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? முழு தகவலை சொல்லுங்க. உத்தரகாண்ட் மாநிலத்தில் மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது அங்கு சார்தாம் யாத்திரை தொடங்கி நடைபெற்று வருகிறது. சார்தாம் யாத்திரை என்பது உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு 4 வகையான புண்ணிய ஸ்தலங்களுக்கு மக்கள் யாத்திரை செல்வதுதான் சார்தாம் யாத்திரை என்று கூறப்படுகிறது. அதில் கேதார்நாத், பத்ரிநாத் உள்ளிட்ட ஆலயங்களும் அடக்கம். அந்த வகையில் தற்போது சார்தாம் யாத்திரை நடைபெற்று வருவதால் அங்கு ஒவ்வொரு நாளும் மக்கள் சாறை சாறையாக படையெடுத்து வருகிறார்கள். ஒரு நாளைக்கு சுமார் 1 லட்சம் பேர் இந்த யாத்திரையில் பங்கேற்பதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தான் விஷ்ணு பிரயாகிலிருந்து பத்ரிநாத் யாத்திரை செல்லக்கூடிய பாதையில் மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அது எப்படி இருக்கிறது என்றால், கிட்டத்தட்ட ஒரு 25 to 30 கிலோமீட்டர் தூரத்திற்கு குறுகலான சாலைகளில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இவற்றை சரி செய்வதற்கு தற்போது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றால் இதை சரி செய்வதும் கடினமாக இருக்கிறது. ஏனென்றால் ஒருபுறம் பக்தர்களுடைய வருகை அதிகமாக இருக்கிறது. அந்த மலைப்பாதை என்பது குறுகலான மலைப்பாதை. வாகனங்களுடைய எண்ணிக்கையும் மிக அதிகமாக இருக்கிறது. ஒரே வழியில் தான் வர வேண்டும், போக வேண்டும். இப்படி பல்வேறு சிக்கல்கள் இருப்பதால் பக்தர்கள் நீண்ட நேரமாக வரிசையில் காத்திருந்து சிரமத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் தான் காணப்படுகிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட அந்த பத்ரிநாத் யாத்திரை செல்லக்கூடிய பாதை முழுவதும் 25 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஏதோ ஒரு பார்க்கிங் லாட், அதாவது வாகனங்களை நிறுத்துவதற்கான இடம் போலவே காட்சியளிக்கிறது. இதனால் யாத்திரை மேற்கொண்டிருக்கக்கூடிய பக்தர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். அவர்கள் நீண்ட நேரம் ஒவ்வொரு இடத்திலும் நின்றுதான் செல்லக்கூடிய ஒரு சூழல் என்பது காணப்படுகிறது. இனி வரக்கூடிய ஆண்டுகளிலாவது இந்த பக்தர்களுடைய அந்த போக்குவரத்து நெரிசலை போக்குவதற்காக அனைத்து வசதிகளும் செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு ஆண்டும் அங்கு செல்லக்கூடிய பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அவற்றை கவனத்தில் கொண்டு உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பது பக்தர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.